இதில் வழக்கறிஞர் கரிகாலன் சொல்வதின்படி செல்வராஜ் அண்ட் பிரபாகரன் இவங்க தன்னுடைய ஊர்க்காரர்கள் சிலருடன் தன்னை தேடி வந்து சந்தித்ததாக அவர் சொல்கிறார். ஆனால் செல்வராஜ் ட்ரைப்ஸ் தமிழ் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் எதுவுமே தெரியாதுங்க அப்படின்றார். உள்ளூரில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து கேட்டார், கையெழுத்து போட்டு கொடுத்தேன், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றாரு. ஆனால் அவர் தேடி வந்ததாக சொல்கிறாரு. பட் இதுலேருந்து நம்ம சாராம்சமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, இந்த விஷயத்தை விக்டிம் தரப்பை கையில் எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததில் அதிமுகவோட பங்கு மிக மிக கணிசமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் இதெல்லாம். இதே காலகட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமியோட கேம்பெயினில் 2 பேரும் தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு புது புது கட்சிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேசினார் இல்லையா, அது இதே டைமில் தான். அப்போ இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. தாவேக்கா காரங்க கூட நேரடியாக ஈடுபடலை, பாஜக காரங்க கூட நேரடியாக ஈடுபடலை, அதிமுக காரங்க தான் இதில் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க. அப்போது அது சும்மா நடக்கலை. இப்படி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் பதிலுக்கு என்ன செய்வீங்க, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பேசாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த விக்டிமை அழைச்சிட்டு போய் கேஸ் நடத்துவதற்கு பின்னால் அதிமுக என்ற கட்சியின் தீவிர ஈடுபாடு இதில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. இந்த ஸ்டாம்பீட் நடந்து முடிஞ்ச உடனேயே எப்படியும் தாவேக்காக்காரங்க தடுமாறி தத்தளிச்சு போய் நின்றுப்பாங்க. எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற போதிய அனுபவம் இல்லாமல் அவங்க நின்றுட்டு இருந்த அந்த வேலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இத்தனை ஆண்டுகள் அனுபவம் உள்ள அதிமுக தன்னுடைய சப்போர்ட் சிஸ்டம் முழுமையையும் இதில் இறக்கி விட்டுருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஸோ இது அடுத்த கட்டமாக திங்கட்கிழமை தீர்ப்பு வரப்போகுது நாளைக்கு. இந்த தீர்ப்பு என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு நானும் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள என்னுடைய நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள், அட்வொகேட் நண்பர்கள்ட்ட விசாரித்தப்போ பொதுவாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள் அமைக்கிற சிறப்பு விசாரணை ஆணையம் எஸ்ஐடி அவற்றை டக்குன்னு அபாலிஷ் பண்ணிடாது, தடை போட்டுறாது. பெரும்பாலும் எஸ்ஐடியை ரீட்டைன் பண்ணுவாங்க. இந்த கேஸ்லையும் அதே போல தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐடி அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிட்டு அதில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதிகளை அதில் ஒரு கண்காணிப்புக்கு போடுறது அல்லது வேறு சில அதிகாரிகளை உள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி எஸ்ஐடியோட ஃபங்க்ஷனுக்கு இன்னும் சில உள்ள சேர்த்து அப்படி தான் அந்த தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தாவேக்காக்காரங்க, கட்சிக்காரங்க, நிர்வாகிகள் அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, இதுவரைக்கும் இந்த கேஸில் தாவேக்கா தன்னிச்சையாக வாதாடினது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கிற விவரங்கள் எல்லாம் சொல்லுது. விக்டிம் தரப்பு உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப சாதாரண வறுமை பின்னணியை கொண்டவங்க. லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கக்கூடிய அட்வொகேட்ஸை பிடிச்சி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வழக்கு நடத்துகிற தெம்போ திராணியோ விவரமோ அவங்களுக்கு கிடையாது. அப்போது ஆப்வியஸ்லி அவங்களை கூட்டிகிட்டு போனது வேறு சில ஹேண்டு தான். அந்த எந்த ஹேண்ட் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு. அதிமுக ப்ரிடாமினன்ட்லி அதில் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ இது என்னவா கன்வெர்ட் ஆகும் அடுத்து வருகிற தேர்தலில் அப்படின்னா, தாவேக்கா, அதிமுக, பாஜக கூட்டு இதை நோக்கி அழைத்து செல்லும்.